உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, ஷேர் மார்க்கெட் பற்றிய ஜாதகங்களை நாம் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜாதகம் மியூச்சுவல் ஃபண்ட் சக்சஸ். ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன? பட் இதில் மெயினாக நடந்தது என்ன அப்படின்னா, இவர் இன்ட்ராடே பண்ணக்கூடாது. வீடியோனுடைய நோக்கமே இன்ட்ராடே பற்றி ஏற்கனவே ஒரு தலைப்பு போட்டாச்சு, அதனால போடலது. இதுவும் இன்ட்ராடே பண்ணி லாஸ் ஆன ஜாதகம். இவர் கிட்டத்தட்ட இவருடைய அப்பாயின்மெண்ட் மட்டும் 38 நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவரை பற்றி முழுமையாக நம்ம அனலைஸ் பண்ணி, பட் அவருடைய பர்மிஷன் அவருடைய ஜாதகத்தை இதில் போடுறோம். இது ஒரு ஆண் ஜாதகம், 25/77 8:45 மணி, மதுரை, மிதன லக்கணம். ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு கொண்டு அந்த கட்டுத்தரையை மீறி ஓடக்கூடிய வேகமான மனிதர்கள். அந்த ரிஷபம் ரொம்ப ஃபாஸ்ட். அதில் அந்த ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏற்கனவே இன்ட்ராடே பண்ணுவதற்கு தகுதியான ஜாதகம். அதனால தான் அவர் இந்த அப்பாயின்மெண்ட் எடுத்தார். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரிஷபராசி ஏன் எனக்கு இன்ட்ராடே சக்ஸஸ் ஆகலை சார்? நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஜாதகம் மியூச்சுவல் ஃபண்ட் வேணா பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டது. நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். நான் கிட்டத்தட்ட 2004 நான் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டு தான் எனக்கு கை கொடுத்துருக்கு. சமீப காலமாக கடந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார 2.5 வருஷத்துக்குள்ளார இந்த இன்ட்ராடேக்குள்ளார வந்தீங்களா அப்படின்னா, ஆமாம். அதில் உங்களுக்கு லாஸ் ஆச்சா? எஸ் சார், கரெக்டாக சொல்கிறீங்க. ஏன், இவர் வந்தவுடனே இவருடைய ஜாதகத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன திசாபுத்தி நடந்தது. இவர் பாருங்க, இவர் மிருகசீரிட நட்சத்திரம், செவ்வாயினுடைய திசை ராகு குரு, 38 to 58 வரைக்கும் சனி திசை. இந்த 38 to 58 சனி திசையில தான் இவர் என்னுடைய கேள்வி என்னன்னா, 8 திசை. 8 2 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 9 2ஆம் இடத்துல இருக்கு. இது தொலைநோக்கு பார்வை, 9ஆம் இடம். தொலைநோக்கு பார்வைங்கிறது என்னுடைய மைண்ட்ல என்ன ஒண்ணுச்சுன்னா, இவரை நான் எதுவுமே கேட்கல. மிதன லக்கணம், ஷேர் மார்க்கெட்டுக்கு தகுதியான மனிதர். அவருடைய லக்னாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கு. 8 2ஆம் இடத்துலையும் 2 12 இன்வெஸ்ட்மெண்ட். 2ஆம் பாவாதிபதி யார்? இவருக்கு சந்திரன். சந்திரன்னா அன்னன்னைக்கு வருமானம் பார்க்கறது. அது லாபத்தில் இருந்தால் இன்ட்ராடே பண்ணலாம், அது நஷ்டத்துக்கு போயிடுச்சு. ஆக நீங்கள் தினமும் வருமானம் ஈட்டக்கூடியதை பற்றி சார் அவர் சொல்கிறார், 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி, ஏன்னா இது ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தகுதி உடைய லக்கணம் இல்லையா? மிக அற்புதமான லக்கணம் அது. ஷேர் மார்க்கெட்டுக்கே உண்டான லக்கணம் அது. மிகச்சிறந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய லக்கணம் அது. ஆனால் அவர் சொல்றாரு, நீங்க எப்படி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்க? என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்ட்ராடே மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாம கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக லாஸ் பண்ணேன். எவ்வளோ அமௌண்ட்னு அவர் சொல்லலை, பட் நிறைய லாஸ் ஆச்சுங்க சார். பட் அதை ரெக்கவர் பண்ணிடுவார். இவர் எப்படி பண்ணுவாருன்னா, மியூச்சுவலில் போயிடுவார். இவருக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கும் பொழுது நான் ஒன்றுமே செய்யலை. நடப்பு திசை சனி திசை, தசா சனி, புத்தி, சுக்கிரன், அந்தரம், சனி அந்தரம். இவர் ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு பாக்கியாதிபதி 9 திசை, 5ஆம் பாவாதிபதியினுடைய புத்தி, 5 5ஆம் இடங்கிறது பங்கு சந்தை யோகத்தின் அடிப்படையில் பிஸ்னஸ் 10 உச்சம். ஆக இப்போ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பங்கு சந்தையில் என்ற எண்ணம் இருக்கிறதான்னு கேட்டோம். அவர் உடனே, சார் அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்தது அதுக்காகத்தான். நான் ஒரு கடந்த 2.5 வருஷமாக இதில் அனலைஸ் பண்ணிட்டு வர்றேன். ஆக இந்த இன்ட்ராடே அப்படிங்கிறது எப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 27/1/2023 லாஸ் பண்ணியிருக்காரு. இந்த சுக்கிரன் 5 புத்தி, சுக்கிரன் நல்லா உச்சம் பெற்றிருந்ததுனால நம்மளுடைய கெஸ்ஸிங்கில்
அற்புதமாக இதை சக்ஸஸ் பண்ணலாங்கிற எண்ணத்தில் இவர் பண்ணியிருக்கிறாரு. பட் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு, அதுதான் சார் நான் தப்பு பண்ணிட்டேன். ஆல்ரெடி நீங்கள் சொன்னது மாதிரி, ஏன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு தேவையான விஷயங்கள் 1, 2, 5, 9, 11 சரிங்களா. அப்புறம் புதனுடைய நிலை, இவருக்கு லக்னாதிபதியே புதன், லக்னாதிபதியே லாபஸ்தானத்தை நல்ல லாப கால்குலேஷன் பண்ணக்கூடிய மனிதர். 2ஆம் பாவாதிபதி 12, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2-12க்கு போயிடுச்சு. அப்போ 2-12க்கு போய் இருந்ததுனால இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி இந்த 5ஆம் பாவகத்தை டச் பண்ணி 5-10ஆம் இடத்துல உச்சம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி ஷேர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறார். அதில் அவருக்கு நல்ல லாபம், டபுள் ட்ரிபிளாலாம் பண்ணியிருக்கிறார். நல்ல பெனிஃபிட் வந்தோடனே அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம அவர் செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு முழுக்க முழுக்க நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார டெய்லி இன்கம் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வருடக்கணக்கில், அது லாங் டேர்ம் இல்லையா, உடனே பார்க்க முடியாது. பட் இவருக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, உடனடியாக சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். அப்போ இன்ட்ராடேக்கு வந்து ஒரு கிராஃப் எல்லாம் போட்டு எது எது எப்படி ஏறும் இறங்கும்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். ஆராய்ச்சி பண்ணி அதுக்குன்னு ஒரு பிடிஎஃப் ஒன்று தயார் பண்ணி வச்சுட்டு அப்புறம்தான் இந்த 2023 இறங்கியிருக்கிறார். இந்த 23 23, 24 இந்த 2.5 வருஷம் அவருடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது கர்மச்சனி, 10ஆம் பாவகம் தொழிலில் வந்து ரிஷபராசிக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்ட காலம். அப்போ நம்ம வீடியோவை பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் அவர் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இன்ட்ராடேல போய் எக்கச்சக்கமான பணத்தை தொலைக்கிறார். நான் அவருக்கு என்ன சொன்னேன், சார் தயவுசெய்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை நோக்கி போயிருங்க. 1. 2வது, மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடுங்க. உங்களுக்கு பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கு. அப்போ இந்த லக்னாதிபதி ஓகே. 2 இன்வெஸ்ட்மெண்ட், 2 கூடையவன் 12 விரயத்தில், அப்போ அது ஆகாது. அப்போ ட்ரேடிங் விட்டுறணும், ட்ரேடிங்குமே பக்கமே நீங்கள் வரக்கூடாது. ஆனால் அவர் நல்ல அனலைஸ் பண்ணியிருக்கிறார் சார். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது மிகப்பெரிய உலகம் இல்லையா, அதில் நமக்கு அதில் விழுந்து எந்திரிக்கிறதுக்கு அமைப்பு இருக்கான்னு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய உதாரண ஜாதகங்கள்லாம் வரும். 5ஆம் பாவாதிபதி 10, கெஸ்ஸிங் சம்மந்தப்பட்ட இந்த பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்து இவர் பணத்தை பெருக்கலாம், அல்லது தொலைநோக்கு பார்வையோட இவர் அந்த பங்குகளை வாங்கி வைக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது நல்லா இருக்கு. அப்போ லக்கு வேணுமே, அதிர்ஷ்டம். 9ஆம் பாவாதிபதி நன்றாக இருந்தால் அவர் அந்த அதிர்ஷ்டம் 9க்குடையவன் 2. அப்போ இந்த 9ஆம் பாவாதிபதி அவருக்கு நல்லா இருக்கு. இந்த லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிறது 11க்குடையவன் 10ஆம் இடத்தில். அப்போ 5ம் 11ம் இவருக்கு நன்றாக இருக்கிறது. ஆக 11 நல்லா இருக்கு. அப்போ இதில் என்னன்னா, இவர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லாஜிக், அந்த 5 லாஜிக்கில் 4 பாஸ், 1 ஃபெயில். அதுதான் 2க்குடையவன் இன்ட்ராடே பண்ணக்கூடிய அமைப்பில் சந்திரன் 12ல் போய் மறைஞ்சிருது. சந்திரன் தான் இன்ட்ராடே. சனி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட், தொலைநோக்கு பார்வை. புதன் அப்படிங்கிறது ட்ரேடிங், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குரு அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது. சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நாம் எதை நோக்கி போகலாம், இன்ட்ராடே இருக்குது, ட்ரேடிங் இருக்குது, பொசிஷன் இருக்குது, ஃபுட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் இருக்குது, கமாடிட்டிஸ் இருக்குது. இவர் வந்து மியூச்சுவல். அப்புறம் பங்கு சந்தைகள், ஏதாவது பங்கு வந்து வெளியிடுறாங்கன்னா வாங்கி போட்டுருங்க சார். ஏன்னா உங்களுக்கு 57 வயசு வரைக்கும், இப்போ 47 ஆச்சு, 48, 58 வரைக்கும் உங்களுக்கு சனி திசை. மியூச்சுவல் ஃபண்டு சனி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். சனி ஆழ்ந்த கிரகம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல்லாட்டம் போட்டுறணும். சந்திரன் இன்ட்ராடே, அது உங்களுக்கு கெட்டு போச்சு இல்லை 12ல். ஆக இது போன்று இந்த ஒரு லாஜிக்கோட நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 100% ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணலாம். நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம், 50 லட்சம் ரூபாயை இழந்தவர், அவருடைய லக்னாதிபதியும் 8க்குடையவனும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. லக்கணமும் 8ம் ஒன்றா சேர்ந்தா என்ன ஆகும், 8ஆம் இடங்கிறது இழப்பீடு, லக்கணம்ங்கிறது இந்த ஜாதகர் அதை அடைஞ்சே தீரணும்.
இவருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு லாபஸ்தானத்துல. அதுக்குன்னே நிறைய நல்ல ஒரு துறையில இருந்தாரு. அந்த துறையை விட்டுட்டு இதுக்கு வர்றாரு ஷேர்ல. அப்ப நான் சொன்னேன் எக்ஸப்டட், நீங்க இதை மட்டும் மறந்துருங்க இன்ட்ராடே. மற்றபடி நீங்க பண்றதை நான் தப்பு சொல்ல, மியூச்சுவல். ஆக இது போன்று பொறுப்பாக உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அதை அனலைஸ் பண்ணிட்டு, நான் இதற்கு தகுதியா, என்னால் இதை செய்ய முடியுமா, இதனால் இவனால் பார்த்தீங்கன்னா இதனை என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஆக இதனை இவனால் செய்ய முடியுமா? அதே மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என் போன்ற அஸ்ட்ராலஜர்ஸ் ஒரு 1/4 நூற்றாண்டுகளாக இந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களாம் பத்தி அனலைஸ் பண்ணி அதை நான் ஒரு புக்காவே போடலான்னு இருக்கேன். கொஞ்ச நாள்ல டைம் இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்தவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை பெற்றவர்கள், ஆக நங்கூரம் போட்டது மாதிரி சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே என்னை பொறுத்தவரை உங்களுடைய ஜாதகம்தான் காரணம் என்பதை முன்வைத்து, இந்த வருங்கால சந்ததிகள், இந்த ஜோதிடர்கள் இது போன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வந்தாங்கன்னா இந்த வீடியோலாம் பாருங்க. இதெல்லாம் ஏன் அவருக்கு நஷ்டமாச்சு, இதெல்லாம் உதாரண ஜாதகம், உண்மை ஜாதகம், சரிங்களா? ஆக இது மாதிரி பார்த்து பயனடையுங்கள். உங்களுடைய அந்த ஷேர் மார்க்கெட்டில் இழந்தவர்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் இதெல்லாம் அந்த கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதையும் போர்டில் போட்டு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம்னா இனி வருங்கால சந்ததிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோன்னா தொலைநோக்கு பார்வையோட அது ஆண்டாண்டு காலம் நிலைத்து நின்று வருங்காலத்தில் உள்ளவங்களுக்கு அதை காப்பாற்றுவதற்கு உதவும். இதே போன்ற இன்னொரு வீடியோவில் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் சக்சஸ், 100% சக்சஸ், நல்லா பண்ணியிருக்கிறார். ட்ரேடிங்குள்ளார வந்தார், லாஸ் ஆகிட்டார். அப்போ நம்ம எந்த ஒரு லேயரில் இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த லேயரை விட்டு வெளியில் வரக்கூடாது. ஏதாவது எந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்குதோ அந்த உணவு தான் நீங்கள் சாப்பிட முடியும். உணவை பற்றி நான் குறை சொல்லவே இல்லை. அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.